சொல்லி அடிப்பேனடி அடிச்சனல்ல நெத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சனல்ல நெத்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கட்டாவி விட்டதில்லை சொன்ன இல்லாம இதுவரையும் தட்டதில்லை சொல்லி அடிப்பேனடி அடிச்சனல்ல நெத்தி அடிதானடி புள்ள சின்ன புள்ள என்ன நடந்துச்சு? யாரு போட்டே விட்டுட்டு பெட்டிக்கிட்டாரு. ஏண்டா உனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா கண்ணை முடிக்குவியா? இன்னும் இன்னுமே கண்ணை மூட மாட்டேன். யாரு கண்ணை மூடுனா உன் வாய் ரொம்பிடும். ஐயோ கண்ணை மூடுனா அவன் அண்ணன் இதுதான் பண்ணிட்டாரு பல்லு. அக்கா கிட்ட முடக்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது தாவணி போட்ட புள்ள தங்க நிற ஆட புள்ள தை மாசம் புறக்கட்டண்டி தை மாசம் புறக்கட்டண்டி உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வாரே தாலி ஒண்ணு வாங்கி வாரே என் தாய் மாம மகளே தாய் மாம மகளே என் கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கா வீட்டுக்குள்ளே ஐயோ அண்ணன் இருப்பான் கடிச்சிருவான். தாவணி போட்ட புள்ள தங்க நிறமான புள்ள தாவணி போட்ட புள்ள தங்க நிற ஆட புள்ள தாவணி போட்ட புள்ள தங்க நிற ஆட புள்ள வசலுக்கு துணி பட்டணத்தில் வக்கு துணி பக்குவமா எடுத்துட்டாரு பக்கத்துல வாடி கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமனிடா கத்திரிக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் காப்பையிட்ட கத்தரிக்காய் ஆடி எங்கரத்த புள்ளே வாடி 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 எங்க இருந்த புள்ள பல்வரிச முத்துச்சரம் பல்வரிச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஜோடி நாம சேர்ந்தோம்னா இந்த ஊரு சனம் பார்க்க வரும் ஊரு சனம் பார்க்க வரும் கொல்லையில தென்னை மரம்
முத்து ஜனம் ஜோடி நாம சென்றமண்ணா ஊரு ஜனம் பக்கம் வரும் உலகில தென்னை மரம் பல்வரிச்ச முத்து ஜனம் ஜோடி நாம சேர்ந்தபட ஊரு ஜனம் பக்கம் வரும் அடி படுத்த உறக்கம் இல்ல படுத்த உறக்கமல்ல நான் பாய் விரிச்சும் தூக்கவில்லை நல்ல மாத்திரை வாங்கி போடு அதான் உள்ள வைத்திய சிகா பண்ணிருக்காரு 1500 ரூபாய் ஒரு டப்பா சோஜனனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை வாங்கி போடுன்னு வேலை செஞ்சா மருந்து எடுத்துக்கலாமா வேலை செய்யலாம் பணம் வாபஸா ஓஹோ மருந்து உள்ள வைத்தியம் கிட்ட படுத்த உறக்கம் இல்ல பாய் விரிச்ச தூக்கம் அல்ல பையிலிய உள்ள எண்ணி பல நலவாடுறேன் பைகளிய உண்டையடி பல நாள மாடு ரெண்டி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சுத்துச்சப்பா வந்து சொல்லி நாங்க கேட்கல பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து ஜபா வெச்சரிசி நாங்க கேட்டதெல்லாம் இப்ப கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்போலே இப்ப கேட்டதெல்லாம் கம்பம் போலே நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப கூடு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ப கூடு இல்ல என்னமா அது அப்பா இல்ல இது நாடகமா இல்ல சர்க்கஸா நான் கேக்குறேன். இல்ல உங்க அண்ணன் சொல்லு அவன் ஆடி பார்த்தேன் எல்லா ஆட்டமும் நீனு ஆடுற சரி. பார்த்தேன் சரி இப்படி செஞ்சா போய் சுத்தப்படாது நம்ம கல்யாணம் பண்ணணும்னு முடிவு ஆயிடுச்சு ஓ அதனால வேற மாதிரி ஆடுவோம் யார் இங்க பொண்ணுங்கன்னு பாத்து. பல்டி கில்ட்டி அடிச்சோம்னாத்த சர்க்கஸ் மாதிரி பண்ணோம்னாத்த பொண்ணே நான் தானா? உன்னை தான் ஆடி ஜெயிக்க சொல்லியிருக்கா உங்கள்கிட்ட எங்க அண்ணன் நீ வம்பா இழுத்துட்டு போயிடுச்சு. பரவாயில்ல ஒத்தா நின்னு ஜெயிக்க போறேன். விடக்கூடாது. ஆனா கல்யாணம் பண்ண முத வேலையா ஒன்னனுக்கு பல்ல புடிங்க விடணும் முதல்ல ஏங்க அவ கடிச்சானா என்ன எங்க அவரு அண்ணனுக்கு அழகா இருந்தா அப்பா வாங்கிட்டு. அண்ணனுக்கு அடையாளமே அதானா பல்ல தேய்ச்சிடலாம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியினை வந்து விட்டா செய்யுங்கும். வெரி குட் வெரி குட் என்னப்பா இந்த என்னப்பா? ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காது அவன் தைரியம் ஆம்பளை செஞ்சு அழுகலாமா? அவன் தைரியமா அதனாலதான் சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் வளர்ப்பு. தைரியம் ஆடு. தெரியுமா வெற்றி ஓம் பக்கம் தான் ஆடு. நீங்க இருக்கிறவங்க எனக்கு என்ன பையன் விட்டுருவனா பொதுவாக எனக்கு மட்டும் தொங்கும் இந்த பாட்டு ஏண்டா உனக்கு மட்டுமா ஆ. எங்களுக்கு தான் பிறந்ததுல இருந்து அதுக்குதான் குச்சி வச்சு கட்டணுங்கிறது பொதுவாக மனசு தங்கம் ஒட்டிக்கின்னு வந்து விட்டா சிங்கம் ரெண்டு கையில பெல்ட் அடிச்சாங்க. சரின்னு சொல்லி அடிச்சேன். இப்போ ஒத்த கையில பெல்ட் அடிச்சா எப்படி படிக்க முடியும்? அதானே பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம இல்ல போட்டின்னு வந்துருச்சுல பிரவீன் மயில் அவர்கள் திருமண வாழ்த்துக்கள் இப்படிக்கு முடிவே பண்ணிட்டீங்களா சரி சரி மயில் அவர்கள் மயில் அவர்கள் திருமண வாழ்த்துக்களுக்காக அம்மா உனக்கு தான்மா 100 ரூபா 101 ரூபா அன்பளிப்பு அளிச்சிருக்காங்க ஆமாம் அடுத்தது குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க வா மாத்தி போடுவோம். பல்லாக்கு குதிரையில பப்பனி வரும் மீனாட்சி
நம்மளுக்கு கடைசி வரையும் கை வேலை செஞ்சு தான் பிழைக்கணும் போல இருக்கு. ஏன்டா இல்ல, கை தொழிலை வச்சு தான் பிழைக்கணும். விட்டுற மாட்டேன், விட்டுற மாட்டேன். அதான் தெரியுது. ஓ லட்சணம், ஓ முகர லட்சணம் தெரியுது. நீ விட மாட்ட. ஆம்பளை சிங்க விடக்கூடாது. அதான் விடக்கூடாது. அவன் விட மாட்டாயா? அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடுது. மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒரு ஆம்பளை பிள்ளை கேவலம் பொம்பளை பிள்ளை மன்னிப்பு கேட்கிறதா? காலைல பஸ் எத்தனை மணிக்கு சொல்லாம ஓடும். அது உங்களுக்கு அத்தாச்சி இல்லையா தங்காச்சியா மாப்பிள்ள? என்ன என் முறையா மாற்றி மாற்றி கூப்பிட்டு என்னோட தங்காச்சி என்ன மூஞ்சி தொங்கி போகுது. என் உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ, கல்லும் கல்லும் ஒன்றாய் கூடி பேசும் வேண்டாய்தானோ. உடம்பு இப்படி வளைய. ஏமா இப்படி கேக்குற? அந்த தட்டி வயிற்ற வச்சுக்கிட்டே வளையறேன். உனக்கு வயிறு இருக்கிற இடமே தெரியல. அது எங்க வயிறு? அது சொம்பு. ஆனா நீங்க துணைக்கு வந்தீங்களா எனக்கு வேலைக்கு வந்தீங்களானே தெரியல. இல்ல அவன் புடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டே அவன் வளையறேன். அப்படியா? நீ ஒண்ணுமே இல்ல. நீ வளையறதுக்கு என்ன? என்னை கலாய்க்க நீங்க ஒரு ஆளு போதும். பச்சை மிளகாய் அது காரம் இல்ல, மாமனாருக்கு இணைஞ்சு ஈரம் இல்ல. ஏடா அவங்க அண்ணனுக்கு மாதிரி இனிமே இப்படிதான் நம்மளும் நடக்கணும். அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணது சரியான ஆள் இந்த இதற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இப்ப இருக்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து அனைவரும் சிரிக்க வைத்தவருக்கு இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் பாண்டிச்சேரியை சேர்ந்த கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பரிமளா அவர்களுக்கு டான்ஸா நடித்து நம்ம எல்லாம் பயிர்த்து கொண்டிருக்கும் அருமை மகள் பரிமளா அவர்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கு வைத்திருந்த நாடகத்திற்கு டான்ஸ் அவர்கள் குண்டாக இருந்தேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டார்கள். அதற்காக நான் நிச்சயம் நல்ல டான்ஸாக வேண்டும் என்று கேட்டதற்கு சிறந்த டான்ஸாக பாப்பா அவர்களை வரவேற்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிமளா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து அது டயட்ல இருக்க அந்த புள்ள கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் ஒன்று குண்டு குண்டா வந்துடும் கை கால்லாம். அப்படி இல்லைன்னா காத்து பூ வச்சு அடிச்சிருவா. எனக்காக பொன்னாடை பத்தி அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி என்ற வணக்கம். வணக்கம் பல வணக்கம். பொன்னாடை போத்திய கிராமத்தார்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி எழுத வணக்கம் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொன்னீங்களே என்ன சொன்னீங்க? எங்களுடைய விட மாட்டேன் மாப்ள. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. தெரியாத தினமும் உங்கள்கிட்ட நான் வார்த்தையை விட்டுட்டேன். சரி. என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஏத்துங்கன்னு சொல்லு. இப்பயும் நான் சொல்றேன், உன்னை இப்படி பேசினது தப்புதாமா, மன்னிப்பு கேட்டு நான் போறேன், என்னை ஆளை விடுன்னு சொல்லிட்டு போங்க. அப்படியா? செத்தா சண்டையில சாவும். இல்லனா மண்டைய உடச்சுக்கிட்டு சாவணும். ஆடுவாம்பே விளையாடுவாம்பே.
இல்லடா கூடாது. வேற செய்யணும் இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு தான் வரணும் மாற்றி செய்யறது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் பாப்பா, உங்கள் அண்ணன் உன்னை நல்லா வளர்த்துருக்கார். நல்ல முனையை காட்டி காட்டி வளர்த்துருக்கார். தொழில் முனைய தொழில் அந்த இடத்துல விட்டுருவாங்கறியா? சரி சார் பட்டு அழைக்காதே நினைக்காதே இத பத்தி சுத்தமா அவை தன்னிலே இங்கு ஓராதா ஆருயிரே உன்னை நான் மறவே அவை தன்னிலே இங்கு ஓராதா ஆருயிரே உன்னை நான் மறவே அளவுக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தரேன் பக்கத்துல வாடி கம்பி தரேன் வெட்டி கட்டி 10 தரம் கொட இறக்கி 10 தரம் சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன் நாத்ரா முடி பொண்டாட்டி முடிட்டு கொழுந்தியா நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லும் பாம்பே ஆடு பாம்பே பப்புட போடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே தம்பி கை கொடு ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு ஏப்பா 2 பேர் இவ்வளவு திறமையா நீ ஆடுறாங்க. எங்கேயுமே வந்து பஸ்ஸில் போறது இல்லையோ எப்படி சொல்றீங்க? இல்லை நீ தான் பாத யாத்திரையாவே எங்கேயா இருந்தாலும் போயிடுவா அவருக்கு எப்படி சொல்றீங்கங்கிற வேணுமா ஏப்பா எல்லாம் நீங்க கால் வலிச்சுன்னா கையில் நடப்ப கை வலிச்சுன்னா காலில் நடக்க ஆரம்பிச்சிடும் பேக்க எங்க மாட்டுறதா? பேக்க கால் கவட்டையில் மாட்டிக்க ஆத்தாடி போகலாமா பொட பொட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே பொட பொட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே இடங்கட்ட சின்ன பைய என்னடா பேசுறனா உனக்கு எனக்கு சண்டை இப்ப உடைய போகுது மண்டை உனக்கு எனக்கு சண்டை இப்ப உடைய போகுது மண்டை ஏப்பா ஏய், இது எதுக்குமா உனக்கு குளிக்க போறியா குளிக்கிறதுக்கு ஒரு சொம்பு இருந்து பத்தாதா இவ்வளவு பேர்
உங்க முன்னாடி குளிக்க முடியுமா? இது குளிக்கிறதுக்கு இல்லைண்ணே, ஆ. பாப்பா குண்டி கழுவுறதுக்கு. டேய் அப்படியே அதுக்கு டீ கப்ல இருந்தா போதும் உனக்கு. அதானே. ஐயோ, சீ, கருமம், என்னதான் பேசுறீங்க? ஆஹா. இல்லைன்னா ஒரு ஐயோ, ஒரு வார்த்தையை கேளுங்களேயா. ஒரு குடத்தையும் தண்ணியை குடிக்க போருக்கு. ஐயோ, ஒரு கூட தண்ணிய குடிச்சா என் வயிறு என்னத்துக்கு ஆகும்? அப்பலாச்சும் கொண்டாயிருவாங்க. வாய்ப்பில்லப்பா, இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல. இனிய அதுக்காக இல்லைங்க, ஒரு வார்த்தை தான் கேட்டாதான் என்ன? என்னதான் பண்ண போற? அப்படி கேட்கணும்ல. அதை விட்டுவிட்டு நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. நாங்களா கற்பனை பண்ணிக்கிறோம். வாயில கடிச்சு தூக்க போறப்பா. எது குடத்தை ஏம்மா தண்ணி தான் இருக்கு. ஆ, இந்தாரு, ஒரு சொம்பு போய் ஒரு சொம்பு போய் ஆமா ஆமா ஒரு குடத்தை தூக்கணும்னு ஆசைப்படலாமா? ஐயோ கடவுளே, தூக்குறேன் பாருங்க. ஏ மைமா பேரு தண்டா அஞ்சல, அவ கபில் புத்திட்டடா நெஞ்சில, உன்னோட தானாண்டு வந்து நெஞ்சில, இப்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்டா லவ்வுல, தக்காளி பழமா புள்ளுகிட்ட நின்னு, மனச வீணா தாக்கிட்ட முன்ன. லூசு முண்டிக்கு அதுக்கு மேல தூக்க முடியல போல இருக்கு. நீ சரியான ஆம்பளை, தூக்கு பாப்போம். யாரு? நீ பல்லுல கடிச்சு தூக்கு. நான் சைஸுக்கெல்லாம் குடத்தை தூக்க மாட்டேன், வேணா பெரிய கோவலா இருந்தா கொண்டு வச்சுக்கிட்டு அம்மா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், என்ன? உண்மையிலே உன் அண்ணனுக்கு பல்ல புடுங்குறனா இல்லையோ, முதல்ல உனக்கு பல்ல புடுங்கணும். ஏயா உனக்கு அத்தாடி இல்லைன்னா எனக்கு ஆபத்து வந்துடும். ஏன் குடத்தே இந்த கடி கடிக்கிறேன்னா பலே பலே. என்னை கட்டிக்க போறேன், கவலைப்படும். நீ எது கவலைப்படுற? உண்மையிலே பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, நல்லா வாழ்றீங்க. சரி, அதனால உங்களை பாக்குறப்ப எப்படி இருக்கு? திஸ் இஸ் காதல் லவ். உண்மையிலே எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே ஏன்னா ஆம்பளை பிள்ளை கூட்டத்தில் எப்படி வேணாலும் ஆடிடலாம், அது ஈக்குவலாக ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னா, ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்புறம் வெள்ளை தள்ளி கதவை சாத்திட்டான்னா அவ்வளோதான், ஈரோடு படுக்க வேண்டியது தான். அதனால உண்மையிலே பாராட்டுகளை கொடுக்கணும் அருமை சகோதரி பரிமளா அவர்களுக்கு. நன்றி, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. அதனால உங்களை பார்க்குறப்ப திஸ் இஸ் காதல் லவ். லவ்னா லவ்னு என்னன்னு தெரியாதா? தெரியாது. என்னடா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான், ஒன்றும் இதை சொல்லி கொடுக்கலையா? தெரியாதுங்க. லவ்வை பற்றி தெரியும்னு வச்சுக்க, நேரம் ஒயின் ஷாப்புக்கு போ. இந்த பஞ்சர் பாப்பாங்க எந்த கடையா? பஞ்சர் ஆக்குறது தான், அதுதான் காதலே. பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கி கொடுக்காம போய்கிட்டே இருப்பாங்க. ஏய், ஆமாம், நம்ம பஞ்சரான உடம்போட டேஞ்சராக வந்து நிற்க வேண்டியது தான். உங்களோட காதல் எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? பேர்பட்ட காதல். டைட்டானிக் காதல் போற கெட்டாதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா, இது வயிட்டு இல்லாத காதலப்பா. அம்மா உங்க ஒல்லியான காதலா? ஆமா, உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? கும்பராஜா. ராஜா ராஜா பொண்ணு அண்ணின்னு அடி ராஜா பொண்ணு அடி வாடி அம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மா ஆடடி, நதஜனில் ஆடடி, குழுகே குழுகே ஆடடியோ. ராஜா பொண்ணு அடி வாடியம்மா, இங்கே ஆனந்த நாட்டியமாடடி, நதியில் ஆடடி, குழுக குழுக ஆடடியோ, குழுகே குழுகே ஆடடியோ. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மணிமே. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழிபேட்டடி, பிள்ளையானே உன்னாலடி, மகராட்சியே கொள்ளைகள் பாரடி, அம்மாடியோ வைக்கும் என்ன, அம்மாடியோ வெட்கம் என்ன, அம்மாடியோ வைக்கும் என்ன, நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ, ஆடடி நதைகளில் ஆடடி, குழுகே குழு
ஆடடியோ துளுங்க துளுங்க ஆடடியோ புள்ளடி வாடியம்மா இங்கே ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ உனக்காகத்தான் கைய பொண்ணோடவே உன்னோடுதான் என் கல்யாணமே நமக்காகத்தான் கள்ள நதியோட்டமே நாம் ஆட வேண்டும் கலையாட்டமே புதுமா பிள்ளையை நான் தானடி பிள்ளை நான் போனடி புதுமா பிள்ளையை நான் தானடி உயர்ந்தல் மடி மீது விளையாடடி ஆடடி நகஜனில் ஆடடி குழகே குழகே ஆடடியோ கொழுங்க கொழுங்க ஆடடியோ ரோஜா புள்ளடி வாடியம்மா இங்க ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ குழகே குழகே ஆடடியோ தானான நனனான தானான தலதான 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 உங்க காதல் அப்படிப்பட்ட காதலா? அப்படிப்பட்ட காதல் என்னோட காதல் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட காதல் காதல் தெரியுமா? எடுத்து ஓதம்மா ஓது ஐயோ இந்த காலத்துல சரி சப்பம்மா சப்பு சே. என்னங்க காதல் சொல்லவா? செல்ப்புமா செல்ப்பு செப்புமா செப்பேன் மிஸ் அடுவு சரி கதைமா கதை ஆ? கதைமா கதை அப்படின்னா சொல்லுமான்னு அர்த்தம் தூய தமிழ்ல செப்புமா 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 செப்பேன் செப்புமா சொல்லலாமா? ஆ? தன்னடா